நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆஹா சார், இது வந்து அண்ணாத்தை திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். எப்படி கரெக்டாக? இல்லை, ஆக்சுவலாக உங்கள் டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு. அப்படியா? அவங்க வந்து நிறைய விஷயங்களை இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓ சரி சரி சரி. சூப்பர் ஸ்டார் வந்து டான்ஸ் ஆடும்போது நான் கண்ணாலேயே பார்த்தேன் இந்த அண்ணாத்த படத்தில், பார்க்கறதுக்கே ஓவா இருந்தது. அவங்க சொன்ன விஷயம் வந்து என் காதில் அப்படியே நிற்குது. சரி சரி சரி. அண்ணாத்தை திரைப்படம் அந்த மொமெண்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அரசியலாம் நிறையா பேசுவார். ரெண்டாவது அவர் லவ் சமாஜ் எல்லாரும் என்கிட்ட இல்லை, எல்லாரும் அப்போ சதீஷ்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரே கலடாக பண்ணிட்டு இருப்பார். அந்த அது அப்போ எல்லாருமே அவர் சொன்னாங்கல்ல, ஒரு சாதாரணமான மனுஷன் மாதிரி லவ், அவர் லவ் கண்டக்டராக இருக்கும்போது எப்படி லவ் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சூப்பர் ஸ்டாரோட எனர்ஜி அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கா? ஒரு குறையும் கிடையாது, அதோட ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி? ஆமாம், அதோட ஜாஸ்தி தான், பவர்ஃபுல்லாக. இன்னொன்று பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருப்பார். அது அப்படி தான் வருங்க. அது ஓகே. மௌனமாக இருக்கிறது போல படிக்கல நீங்களே, அவங்களே படிக்கிறோம். மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்போதுமே. அதை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது. மேக்ஸிமம் அமைதியாக இருந்தால் தான் வேலை செய்யும். அது கேமரா மட்டும் தான் கசன்னு பேசிக்கிட்டு இருக்காது இல்லை, அந்த லெவல் வரும்போது அது வந்துடுவாங்க. அது ஓகே. ஆமாம் ஆமாம். மற்றவங்ககிட்ட ஈவன் பார்வையை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் அது ஃபாலோ பண்ணுவார். சைட் எனர்ஜி இருக்குது நமக்கு. எனர்ஜி வந்து ஃபிசிக்கல் எனர்ஜி மட்டும் இல்லை, சைட் எனர்ஜியே ஒன்று இருக்குது. ஓகே. சும்மா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இப்படி பார்த்துட்டே இருப்பானுங்க கண்ணவங்களாம் அப்போ நீங்கள் வேஸ்டிங் ஒரு சைட் எனர்ஜி. சைட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது சார் வந்து எப்போ கண்ணு மூடிக்கிட்டே இருப்பார். பவர்ஃபுல் சைட் அவருக்கு. ஆமாம். அவர் பார்வை பார்த்தாருன்னா அவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருவோம். சூப்பர். கத்தி தேவையில்ல, கண் பார்வையே போதும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்த புகைப்படம். ஆஹா, லால் சலாம். லால் சலாம் ஒரு 5 days தான் ஒர்க் பண்ணேன் இவர் கூட. ஓகே. இதே மாதிரி சிகரெட் எனக்கு கொடுத்தா சொன்னீங்களே, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பார் ஈவினிங்கில். நான் கிட்ட நெருங்க மாட்டேன், அவர் கூப்பிட்டா தான் நான் போவேன். நம்மளா போய் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்கிறதுக்காக போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையுமே. சரி, நல்லா அவங்கள சார் கூப்பிட்றாரு உங்களேன்னு. அதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருந்தாரு. எடுத்துக்க லிவிங்ஸ்டன் கொடுத்தாரு. கூச்சமாக இருக்கிறது இல்லை, எடுத்து சாப்பிடுன்னாரு. எப்போ என்ன நான் படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இந்த ரோல் ஆக்சுவலாக வந்து ராஜசேகர் பண்ண வேண்டியது. அப்புறம் அவர் ஏதோ சூழ்நிலையில் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ நான் தான் சொன்னேன் லிவிங்ஸ்டன் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார்னு பேமெண்ட் நல்லா கொடுத்தாங்க. அவங்க மேடம் ஐஸ்வர்யா ஃபென்டாஸ்டிக். அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நான் அங்கே சொன்னவே இல்லை. வெரி குட் டைரக்டருங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, வேலையை பார்ப்பாங்க. நான் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். வேலையை முடிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத பேசுகிறது, மற்ற டேரெலாம் கூட வேறு அடிச்சுட்டு கிடப்பாங்க. எல்லாம் வந்தாங்க, உட்காந்து வேலையை பார்த்துன்னு ஷார்ட்டை கரெக்டாக சொல்லுவாங்க, இப்படி வைக்கணும். என்கிட்ட வந்து நடிப்பு சொல்லி கொடுப்பாங்க. அழகாக உட்காருவாங்க, வேலையை முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. பாட்டு ஹைலி ப்ரொஃபஷனல்.